ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இப்போ நம்ம வந்து ரெகுலராக வந்து 10 days சேலஞ்ச் கிளாஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, டே 3 உடையது பார்க்க போகிறோம். டே 3 உடையது பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் பார்க்க போகிறோம். நம்ம சில்க் த்ரெட்டு யாருக்கும் தெரியாத அளவுக்கு இருக்காது. இது சில்க் த்ரெட்டுன்றது அது வந்து ஒரு பட்டு நூல். அதில் வந்து நம்ம பேசிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நம்ம அதில் வந்து ஜரியை யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதிலே ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அந்த ஜரி யூஸ் பண்ணும்போது ஒரு சிங்கிள் நூலாக இருந்திருக்கோம், அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இந்த சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது டபுள் நூலில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் சொல்கிறேங்க பாருங்கள், இந்த மாதிரி நூல் சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி ஒரே கலரில் 2 நூலாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ரன் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்லை என்கிட்ட வந்து சிங்கிள் ஒரே த்ரெட்டு தான் இருக்குது, ஆனால் நான் எப்படி போடுறது அப்படின்னீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்குல்ல பென்சிலோ இல்லை வந்து வேஸ்ட் ஒரு குச்சி கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. அந்த குச்சிலையோ என்ன பண்ணலாம், நூலை எடுத்து ரன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் சுற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 நூலையுமே அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, இப்போ வந்து இந்த மாதிரி இது ஒரு நூல், இது ஒரு நூல். இப்போ இதோட கார்னரையும் இதோட கார்னர் இருக்கு இல்லையா, இப்போது இது ரெண்டுமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், முடிச்சு போட போகிறோம். சேம் அதே மாதிரி என்ன பண்ணீங்க, முடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி முடிச்சு போட்டுக்கிட்டு இழுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 நூலுமே என்ன ஆகிடும், ரன் ஆகிறதுக்கு ஈஸியாகிடும். தெரியுதுங்களா நூல்? இந்த மாதிரி இந்த 2 நூலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செயின் ஸ்டிச்சை போட போகிறோம். நம்ம அதில் வந்து ஒரே நூலில் போட்டு பழகிருப்போம். இப்போ வந்து 2 நூலில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன் வந்து நான் இதை வந்து சொல்கிறேன்னா, இது வந்து கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எப்படின்னா, இந்த மாதிரி கலர் டிஃப்ரெண்ட்டாக 2 கலர் எடுத்துக்கோங்க. இந்த கலர் ஒன்று, இந்த கலர், ஏதாவது 2 கலர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த 2 கலருமே என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ 2மே ஒரே கலராக இருக்கும் போது எந்த த்ரெட்டு கீழே விட்டுட்டோம், எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் ஆகும்போது எந்த த்ரெட்டை விட்டுட்டோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி கலர் நூல் எடுக்க சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் முடிச்சு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கலர் மேலே வந்துருச்சு, இன்னொரு கலர் வரலன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு தெரியும். அது எல்லாமே எப்படி எடுக்கணும் எல்லாமே பழகிட்ட பிறகு நீங்கள் இந்த மாதிரி 2 கலர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே சிங்கிள் கலரில் 2 இதுவும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இதெல்லாம் ரன் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எல்லாமே போட வரும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 2 கலர் எடுக்காமல் நான் ஃபஸ்ட்டு ஒரே கலர் நூலை எடுத்து நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இது ஒரு கலர், இது ஒரு கலர், அந்த மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச்சை போடலாம். அதே மெத்தட், அதே ஃபார்முலா, எல்லாமே அதே தான். ஒரு சேஞ்ச் கூட நம்மளுக்கு எதுவுமே வராது. நான் எண்ணாட்டு மட்டும் இதில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அதே சேஞ்ச் தான், ஆனால் அதில் வந்து 2 நூலை வச்சு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதையும் நான் இதில் சொல்லி கொடுக்குறேன். எல்லாருமே மறக்காமல் சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதுவரையும் போட்டது வந்து 2 கிளாஸ் போட்டிருப்பேன். 2 கிளாஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துகிட்டு வைக்கும் போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஆகிடும். ஏன்னா அடுத்தது நம்மளால இத்தனை பேர் கற்றுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு புரியலை, ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்கிட்ட நீங்கள் வந்து அதில் கேட்கலாம், கமெண்ட்டில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி இந்த எண்ணாட்டை எடுத்து நான் வந்து அதே மாதிரி தான் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டேன். இப்போ நீடியில் வச்சு நம்ம கீழே ஸ்டிச்சை போட போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி நீடியில் கீழே விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நூலை மேலே எடுத்துடுறோம். இப்போ எடுத்துருக்கிறது என்ன நூல் இருக்கா, 2 நூலாக இருக்கும், நம்மளுக்கு தெரியுதா, 2 நூலாக இருக்கும். அதே மாதிரி தான் நீடில் டேர்ன் பண்ணி அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஸ்டிச்சஸ் ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், சிங்கிள் நூலில் இருந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது, டபுள் நூலில் நம்ம செயின் ஸ்டிச்சை போடுறோம். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா த்ரெட்டு கட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்காக நீங்கள்
சில்க் த்ரெட்டை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த சில்க் த்ரெட்டிலே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வராதவங்களுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது, நான் அதை சொல்லுறேன். அதையுமே நீங்கள் வந்து ஈஸியாக போட்டு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்து நான் போடுறேன். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வராதவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கீழே விட்டுட்டு அடுத்த த்ரெட் எடுக்கிறீங்கல்ல, எடுக்கும் போது என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு நான் நீடியில் விட்டு எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுதா, அந்த எண்டை விட்டு இப்போ இந்த எண்டில் ஒரு நூலும் இந்த லாஸ்ட் ஒரு நூலுக்கு, ஆனால் ரெண்டுமே தனியாக வச்சுட்டு இப்படி டேர்ன் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிகினிங் கற்றுக்கும் போது உங்களுக்கு நூல் சிக்காது. இந்த மாதிரி நூல் சிக்காமல் நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் ரெகுலராக என்ன பண்ணலாம், நீங்கள் கிட்டையே வந்து நீங்கள் நூலை விட்டு எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நீடில் விட்டு கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். இந்த மாதிரி எடுத்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்து போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து சில்க் த்ரெட்டு கிளாஸ் வந்து போட்டிருப்பேன், அதையுமே நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதுலேயுமே உங்களுக்கு இதே மாதிரி டீட்டெயில் தான் நான் கொடுத்துருப்பேன், அதை பாருங்கள். உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், நான் ஒரு மீடியம் சைஸில் எடுத்து போட்டிருப்போம். இப்போ அடுத்த சைஸ் எடுத்து போடுறதுக்கு இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் அடுத்து சைஸு அந்த மாதிரி எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து அதே மெத்தடில் திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம், போட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நூலை வந்து நீடில் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி எடுத்து தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். தெரியுதா? இந்த மாதிரி விலகி எடுத்து திருப்பி நீங்கள் போட்டு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நான் இதில் எண்ணாட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இவ்வளோ பெருசாக நம்ம வந்து எண்ணாட்டுக்கு எப்பவுமே ஒரு செயின் என்ன பண்ணியிருப்போம், பெருசாக எடுத்து விட்டுருப்போம். அதில் வந்து சிங்கிள் த்ரெட்டாக இருக்கும், இதில் என்ன இருக்குது, டபுள் த்ரெட்டாக இருக்குது. அதே என்ன பண்ணுங்க, கீழே இருந்து அடுத்த செயின் எடுக்கிறதுக்கு நம்ம எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி அடுத்த செயினை வந்து பெருசாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதுலேயும் என்ன இருக்குது, டபுள் த்ரெட் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், டபுள் த்ரெட்டு, கீழேயும் என்ன இருக்குது, டபுள் த்ரெட் இருக்குது. இந்த டபுள் த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு இதுக்கு முன்னாடி இருக்க இந்த டபுள் த்ரெட்டை என்ன பண்ணணும், அதே மாதிரி பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி நீங்கள் மூவ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணாட்டு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எண்ணாட்டு வந்துடும். இப்போ மறுபடியும் நான் செயின் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது டபுள் கலரில் எடுக்கும் போது உங்களுக்கு எந்த நூல் மேலே இருக்குது, எந்த நூல் உள்ளே வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த மாதிரி நான் உங்களுக்கு இப்போ ஒன்று காமிக்கிறேன். நான் இப்போ வேணும்னுமே என்ன பண்ணுறேன், ஒரு நூலை வந்து உள்ளே விட்டுட்டு நான் வெளியில் ஒரு நூலை எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு நூல் வந்து ஹையஸ்டாவோ ஒரு நூல் வந்து கீழே நான் டவுன்லேயும் என்ன பண்ண போகிறேன், இப்போ இழுக்க போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ என் கையில் வந்து க்ரீன் நூல் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம் இல்லையா, நம்மளை மீறி நம்மளுக்கு வந்து த்ரெட்டு வந்து கீழே கையை விட்டு நழுவுறதுக்கு பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ க்ரீன் நூல் மட்டும்தான் என் கையில் இருக்குது. இப்போ வந்து பிங்க் நூல் கீழே இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது. இப்போ பிங்க் நூல் கீழே இருக்கனால இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை அந்த நூலை பிடிச்சிட்டு இப்போது மேலே எடுக்க போகிறோம். மேலே எடுக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இதுவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில டைமில் வந்து இங்கே மேலே வரும்போது என்ன ஆகும், மேலேயே இந்த பிங்க் நூல் வராமல் இந்த க்ரீன் நூல் மட்டும் என்ன ஆகிடும், இப்படி வந்துடும். இப்போ தெரியுதா, இப்போ வெறும் இந்த க்ரீன் நூல் மட்டும் இருக்கும். அப்போ நம்ம கையிலேருந்து என்ன நூல் வெளியில் போயிருக்கு, பிங்க் கலர் நூல் மட்டும்தான் வெளியில் போயிருக்கு. அப்போது அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணால் அந்த இடத்துல மட்டும் என்ன ஆகும், சிங்கிள் த்ரெட்டாக ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், நான் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்த இடத்துல நான் டபுள் கலர் எடுக்கும் போது அந்த இடம் மட்டும் என்ன ஆகுது, இந்த இடம் மட்டும் என்ன ஆகுது, ஒரே க்ரீன் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துல என்ன இருக்குது, எந்த ஒரு ஸ்டிச்சுமே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போது அதனால் நம்ம ரிவேஸ் எடுத்துட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த இடத்த வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும்.
இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணி நம்ம போட முடியும். மறுபடியும் பாருங்கள், நான் எண்ணாட் சொல்கிறேன். எண்ணாட்டுக்கு எப்போவுமே சில்க் த்ரெட் பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு எண்ணாட் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், எண்ணாட்டுக்கு இப்போது இங்கே டபுள் நூல் வச்சுருக்கோம். இந்த டபுள் நூலுக்கு கீழே வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ மறுபடியும் அடுத்த நூல் எடுக்கிறோம். அடுத்த டபுள் நூலை எடுத்துகிட்டு இதோட பெருசாக நம்ம எடுத்திருக்கோம். இப்போ கீழே என்ன இருக்குது, கீழேயும் டபுள் நூல் இருக்குது, மேலேயும் டபுள் நூல் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போது மேலே இருக்க நூலை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ கீழே இருக்க நூலை வந்து எடுக்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் இதுக்குள்ளே விட்டுட்டு இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த 2 நூல், இந்த 2 நூலையுமே தான் பிடிச்சி இழுத்து எடுக்கணும். நம்ம கீழே இருக்க அந்த சிங்கிள் நூலை மட்டும், ஒரு நூலை மட்டுமே மாட்ட விடக்கூடாது. இப்போ க்ரீனை மட்டும் மாட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா பிங்க் நூல் அப்படியே இருக்கும். அதை ரிவேஸ் எடுத்தால் இங்கே இருக்க ஸ்டிச்சஸ் எல்லாமே மூவ் ஆகும். அதனால தான் எடுக்கும் போது இந்த இடத்துல 2 சில்க் த்ரெட் நூலுமே மேலே வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணாட்டு போட. மறுபடியும் இங்கே பாருங்கள், நான் எண்ணாட் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 2 நூலை எடுத்தாச்சு. எடுத்துட்ட பிறகு கீழே இருக்க நூல் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இதை பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்த நூலை என்ன பண்ணுறோம், இதுக்கு கீழே இருக்கு இல்லையா நூல், இங்கே பாருங்கள், இதுக்கு கீழே இருக்க நூலை என்ன பண்ணுறோம், பிடிச்சிக்கிறோம். முன்னாடி இருக்க நூலை பிடிச்சிக்கிட்டு இதை பிடிச்சி இப்படி எடுத்த என்ன ஆகிடுது, எண்ணாட் வந்துடும். இப்போ 2 நூலுமே மேலே இருக்கும். அவ்வளோதான். இந்த சில்க் த்ரெட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட்டு வந்து இம்பார்ட்டன்ட் தான் நம்மளுக்கு. அதனால் நீங்கள் இந்த சில்க் த்ரெட்டை வந்து அதே செயின் ஸ்டிச் மெத்தட்லேயே என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் டே கிளாஸ்லேயே வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டிருப்பேன். அதேமாரி மெத்தட்லேயே என்ன பண்ணுங்கள், இதையும் போட்டு பாருங்கள். ஏன் அதே மெத்தடில் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் இந்த சில்க் த்ரெட்லேயும் என்ன பண்ணுவீங்க, ரிவேஸ் கொண்டு வர உங்களால் முடியும். ரிவேஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் மறுபடியும் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் லைனை. உங்களுக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எத்தனை லைன் வேணுமோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நம்மளால் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியுமே. நம்மளுக்கு வந்து மெயினாக ஜரி த்ரெட்டும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், சில்க் த்ரெட்டுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். நான் ஏன் அந்த நெக்கில் சொல்லியிருப்போம் இல்லையா, ஜரி 2 லைனும் சில்க் 2 லைனும் கொடுக்கலாம் அப்படின்னு இருப்பேன். அதுக்கெல்லாமே என்ன பண்ணும், இது இம்பார்ட்டண்ட்டாக தான் அமையும் நம்மளுக்கு ஸ்டிச்சு. அதனால் இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டிச்சஸை சொல்லி கொடுக்குறேன். எப்பரா 10 டேஸ்லேயும் இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். வெறும் பீடு ஒர்க்லேயே நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த கிளாஸை எடுக்கிறேன். ரெகுலராக கிளாஸை பாருங்கள். எல்லாருமே எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கிளாஸை ஃபஸ்ட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இருந்தாலும் ரெஃபர் பண்ணி விடுங்க, அவங்களும் கற்றுப்பாங்க. இந்த சில்க் த்ரெட் கிளாஸ் வந்து இன்னமும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோவுமே போய் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஈஸியாக முடியும். எப்படின்னா எல்லாமே என்னடா இது, இந்த இதில் வந்து ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்களே, இதை சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு நினைப்பீங்க. நான் அதனால தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் டே 1லே என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃபார்முலா மெத்தட் மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த செயின் ஸ்டிச்சு, நீடில் ரொட்டேஷன் எல்லாமே இந்த சில்க் த்ரெட்டில் சேம் ஒரே மாதிரி தான். என்ன ஒன்று, அங்கே சிங்கிள் த்ரெட்டு, இங்கே டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இதை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட் கொடுங்க. இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு, புரியலை, இன்னும் வந்து நல்லா டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னாலும் கம்பல்சரி நான் சொல்லி கொடுப்பேன். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு அதை கூட நான் டவுட் கிளியர் பண்ணுவேன். அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழே.